அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் அன்றைக்கி வீட்டிலேயே சாக்லேட் ஒன்று செய்து பார்த்துனாங்க. அது நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்காக நான் முதல்ல பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கேன். நான்ஸ்டிக் பாத்திரம் தான் எடுக்கிறேன், ஒட்டாமல் விரும்புறதுக்காக. இந்த கப்பால் ஒரு கப் சீனி சேர்க்குறேன். நான் எல்லாமே ஒரே கப் தான் பாவிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி நீங்கள் எந்த கப் பாவிக்கிறீங்களோ அதே அளவு ஒரே கப் பாவிச்சுக்கொள்ளுங்க. இப்போ அதே கப்பால் 3/4 கப் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து சீனி கரையும் பெரிய நாங்கள் கிளறி விட்டுட்டு இருப்போம். இல்லாட்டி சீனி கரையாமல் அங்கங்கே திட்டு இருக்கும்போது சீனி கரையும் பெரிய கிளறி விட்டுட்டு இருப்போம். இப்போ நான் சீனியெல்லாம் நாங்கள் கரைஞ்சிட்டு இப்போ இதுக்குள்ள ஒரு மேசக்கரண்டி பட்டர் சேர்க்க போகிறேன். அதாவது மாஜரின் ஒரு மேசக்கரண்டி சேர்க்குறேன். இப்போ எங்களை சீனி நல்லா இறுகி வரணும் இல்லை, நெருகி வந்தால் சாக்லேட்டும் நல்லா இறுக்கமாக இருக்கும். எங்களுக்கு சாஃப்டாக சாக்லேட் வேணுமென்பதுக்காக சீனி எல்லாம் கரைஞ்ச பிறகும் எங்களுக்கு ஓகே. இப்போ பட்டரும் சீனி நல்லா கரைஞ்சிட்டுது. இப்போ இதுக்குள்ள நான் அடுத்த அந்த கப்பெல்லாம் 3/4 கப் பால்மா சேர்க்குறேன். நான் ஆங்கர் பிராண்ட் தான் சேர்க்குறேன். நீங்கள் எந்த பிராண்ட் பாவிக்கிறீங்களோ அந்த பிராண்ட் பால்மா சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக ஒரு மேசக்கரண்டி கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். இப்போ எல்லாமே கட்டி இல்லாமல் வடிவாக கரைச்சி விட்டுடும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருக்கணும். இப்போ கட்டி விடாமல் எல்லாம் வடிவாக கரைச்சி எடுப்போம். கட்டி விட்டா அங்கங்கே திட்டாக்கு சாக்லேட் இருக்கும் என்பதுக்காக கட்டி இல்லாமல் கரைச்சி எடுக்கிறேன். இப்போ எனக்கு எல்லா கொக்கோவும் வடிவாக கரைஞ்சி வருது. இப்போ இந்த பருவத்தில் என்னோட கச்சான் முத்து தான் இருந்தது. நான் வரத்த கச்சான் முத்துக்கள் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட கஜு இருந்தால் கஜு சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்தெல்லாம் நாங்கள் கிளறி விடுவோம். இப்போ பாருங்க, இப்படி சட்டியில் ஒட்டாமல் வர்ற பருவம் எங்களுக்கு ஓகேயாக இருக்கும். இப்போ இதை ரக்கி ஆற விட்டுட்டு நான் என்னோட ஐஸ் கியூப் சாக்லேட் விடுறதுக்குரிய என்னோட இன்னொன்று இது இல்லை, சிலிக்கன் தட்டு இல்லை, அதனால் நான் ஐஸ் கியூப் இதுக்குள்ளே போடுறேன். இதுக்கெல்லாம் ஒரு கியூப்பாக தான் எடுக்க போகிறேன். இப்போ இதை நான் 1 hour ரீஃப்ரிஜிரேட்டருக்கு வைக்கிறேன். இல்லை நீங்கள் 2 hours வெளியில் வச்சாலும் ஓகே. இப்போ இதை கொட்டி உங்களுக்கு எடுத்து நான் காட்டுறேன். நல்ல வடிவாக வந்துருக்கு. நல்ல ஷைனிங்காக சாக்லேட் வடிவாக இருக்குது. நீங்கள் இருக்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மெத்தடில் பாருங்கள், சாக்லேட் எடுத்துட்டேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.